சரி, இப்போ ரோஹிணியை ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி? ரோஹிணியில் பிறந்தது யாருமா? கிருஷ்ணர். அப்போது 1ஆம் பாதங்கிறது ஒரு ஸ்டாருங்கிறது 24 ஹவர்ஸு, 4 பாதம் தான் ஒரு ஸ்டார். அப்போ ஒரு பாதம்னா 6 மணி நேரம் ஆச்சா? இந்த 6 மணி நேரம் மாதம் வரும். சந்திரன் வந்து கிராஸ் பண்ணுவார் ரோஹிணி 1. இந்த 6 மணி நேரம் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கிருஷ்ண கோயிலில் போய் அன்னைக்கு மட்டும் மௌனம் வருதம், அந்த நேரத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாது. வாய்க்குள்ளே என்ன சொல்லணும்னா, ஹரே ராம ஹரே கிருஷ்ண அந்த கிருஷ்ணங்கிற வார்த்தை வந்து அவருடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். என்னடா இது மந்த்லியில் ஒரு 6 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் நினச்சா அந்த 29 நாள் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா அவருக்கு கூடிய ஆக்டிவேஷன் தெய்வம் யார்? ரோஹிணியில் பிறந்தது யார்? கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணரை கும்பிடணும். அப்போ அந்த கிருஷ்ணருக்கு உண்டான ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான பழங்கள், உணவு, ஏன்னா இது அதிர்ஷ்டத்துக்குரிய தானே, யாரும் கொடுக்க வேண்டாம், இவரே சாப்பிடலாம். இப்போ அந்த பர்டிகுலரா நீங்க சொல்ற அந்த 6 மணி நேரம் மட்டும் கிருஷ்ணரை வந்து நினைச்சு பிரார்த்தனை இல்லை, அந்த நேரத்தில் பண்ணுறது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது 6000 நேரத்துக்கு சமம். மற்ற நேரங்களில் அவர் இது பண்ணுறதை விட சந்தோஷத்துக்குரிய நேரத்தில் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியே யாருன்னா சந்திரன். ரோஹிணிக்கு உரியவர் யார்? சந்திரன். அவர் அந்த இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அப்படியே ட்ராவல் ஆகுறாரு. இங்கே ட்ராவல் ஆகிற ஒரே கிரகம் யாருன்னா சந்திரன் தான். இப்போ பூரா ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்து உத்தரம் வரும், இங்கே வந்துடுவார். அதுக்கடுத்து விசாகம் வரும், இங்கே வந்துடுவார். அப்போ ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறது யார்? சந்திரன் தான். அப்போ இந்த ஜாதகருக்கு ரோஹிணியாக வருது, ரோஹிணிக்கு அதிபதியே இவர் தான். அப்போ ட்ராவல் ஆவார் இல்லையா? அப்போ ஆகும்போது நம்ம அந்த தெய்வங்களை கட்டியாக பிடிச்சிக்கணும்.